தமிழ்நாட்டிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 276 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கப்பட்டது யானை பசிக்கு சோளப்பரி போல் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி தமிழ்நாடு மக்களுக்காக பேசுவது அப்பட்டமாக நீலி கண்ணீர் வடிப்பதாகத்தான் கருத முடியும் எனவும் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கூட புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உரிய அளவு நிதி வழங்கியது கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் மற்றும் எடப்பாடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினார். இப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா போதை தகராறுகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும் கஞ்சா போதையால் குடும்பங்கள் சீரழிவதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். எங்களை கேலி செய்திருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருந்தாங்க. உடனே அந்த 3 இளைஞர்களும் தங்களுடைய அறைக்கு சென்று அங்கே பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த பெண்கள் கண்டிச்சாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க. அவளை தடுக்க வந்தவர்களும் தாக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நீர்நிலைகளை தூர்வாரும் பணியை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.